மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் தேதி அறிவித்தவுடன் களம் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. அதே நேரத்துல பிரதான கட்சிகள் தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்வது ஒரு சவால்தான். தேர்தல் நேரத்துல நெருக்கடியை சந்திக்காத கட்சிதான் உண்டா, தலைவர்கள் தான் உண்டா? திமுக கூட்டணியில ரொம்பவே போக்கு காட்டிய காங்கிரஸ ஒரு வழியாக சமாளிச்சு ஒப்பந்தம் போட்டு முடிச்சாரு சிஎம் ஸ்டாலின். இதுக்கு அப்புறமா மதிமுகவுக்கு 4 சீட் கொடுத்து சுமூகமா கையெழுத்தாகிடுச்சு. மிச்சம் இருக்கிற 20 இடங்களை விசிக, சிபிஎம், சிபிஐக்கு கொடுக்கறதுல தான் இப்ப முட்டுக்கட்டையாம். இத பத்தி திமுக பேச்சுவார்த்தை குழுவுல இருக்கிற சீனியர் கிட்ட பேசினப்ப சிபிஐ கிட்ட கூட்டணியில இருக்கிற நெருக்கடியை சொல்லி போன முறை 6 சீட் கொடுத்தோம், 2 சீட் தான் ஜெயிச்சீங்க, இருந்தாலும் இப்ப 5 இடங்கள் தர்றோம், ஜெயிக்க வைக்கிறது எங்க பொறுப்புன்னு சொன்னோம். அவங்களும் கூட ஓகே நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனா சிபிஎம் லீடர்ஸ் தான் நீங்க ஏன் 5 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க, எங்களுக்கும் 5 சீட்டு தான் சொல்வாங்களேன்னு ஆதங்கப்பட்டிருக்காங்க. சிபிஎம் லீடர்ஸ் கிட்டையும் நாங்க நிலவரத்தை சொல்லி எங்களுடைய நம்பர்ஸையும் குறைச்சிருக்கிறோம், நீங்களும் ஒரு இடத்தை மட்டும் குறைச்சிக்கங்கன்னு சொன்னோம். ஆனா சிபிஎம்ல இருக்கிற பே சண்முகம் தான் கூடுதலா இடம் தரணும்னு ரொம்பவே உறுதியா இருக்கிறாரு. இதுல சிஎம் ஸ்டாலினுக்கு ரொம்ப வருத்தம் தான். திருமாவளவன் சிஎம் சந்திச்சு பேசியிருந்தாரு. அப்ப திருமா கிட்ட, திருமா நீங்க என் இடத்துல இருந்து பாருங்க, ரொம்பவே நெருக்கடி கொடுத்தது காங்கிரஸ், அவங்க போனா போகட்டும்னு முடிவெடுக்கிற சூழ்நிலை கூட இருந்துச்சு. அந்த நெருக்கடியில 3 சீட் தான் கூட கொடுத்திருக்கிறோம். நம்ம கூட்டணியில இப்ப தேமுதிக, கமல், மானிமை எல்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க, எங்க நம்பர்ஸையே நாங்க குறைச்சிருக்கிறோம். இத சொல்லியும் சிபிஎம் சண்முகம் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாரே, அவர்கிட்ட பேசும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு சொல்லுங்கன்னு ஆதங்கப்பட்டார் என்கின்றனர். அதாவது சொந்த கட்சிக்கு கூடுதல் சீட் கேட்டு தன்னை பார்க்க வந்த திருமாவளவனை சீட்டுக்காக மல்லுக்கட்டும் இன்னொரு கூட்டணி கட்சியை சமாதானப்படுத்துற பொறுப்பு கொடுத்து அனுப்பிட்டாரு சிஎம் ஸ்டாலின். திமுக கூட்டணியில நீடிக்கணுமா, மறுபரிசீலனை செய்யுமான்னு வேல்முருகன் தாவாக்க தீர்மானமும் போட்டுச்சு. எங்களுக்கு தொகுதி முக்கியம் இல்ல, கோரிக்கைகளை நிறைவேற்றுறதா வாக்குறுதி கொடுங்கன்னு ஒரு டோன்ல வேல்முருகன் பிரஸ்ல சொல்லி இருந்தாரு. இத பத்தி வேல்முருகன் தரப்புல பேசினப்ப, நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு இடம் கூட தரல, அசெம்பிளி எலெக்ஷன் வரட்டும், லோக்கல் பாடி வரட்டும்னு சொல்றாங்க, ஒரே ஒரு சீட்டை மட்டும் கொடுத்தா எப்படி சரியா வரும்? அப்ப சின்ன சின்ன கட்சிகளும் நாங்களும் ஒன்னா, எங்களை அன்புமணியும் கூப்பிடுறாரு, டாக்டர் ராமதாசும் கூப்பிடுறாரு, அதனால எங்களுக்கு கூடுதலா இடங்களை கொடுங்கன்னு கேட்டிருக்கிறோம் என்கின்றனர். அதே நேரத்துல திமுக தரப்புல பேசினப்ப வேல்முருகன் ஆதங்கத்தை சொல்றாருதான். அவர் சொல்ற மாதிரி சிங்கிள் டிஜிட் சீட் வாங்கின கட்சி எம்எல்ஏக்களை ஒப்பிடும்போது வேல்முருகனுக்கு பொது கணக்கு குழு தலைவர் பதவி கொடுத்தோம், அவருக்கு அரசு மரியாதை, போலீஸ் பாதுகாப்புன்னு எல்லாம் தந்தோம் தானே, அவருக்கான மரியாதைய நாம கொடுத்துட்டு தான் இருக்கோம். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது சேர்மன் போஸ்டிங்ஸ் எல்லாம் நிறைய வரும், பார்த்துக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம், வேல்முருகனை கன்வின்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.